நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. What a few episodes it has been. 2 நாளா நம்மளுடைய பெருமைக்குரிய மகான் கலைஞன் கமல்ஹாசன் சாரோட கௌதமி மேடமோட நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கமல் சாரோட ஒரு பேட்டி ஞாபகத்துக்கு வருது. அதில் ஒரு நிருபர் அவரை கேட்குறாரு, நீங்கள் ஒரு இடத்துல சொன்னீங்க நான் மனிதர்கள் மேலே வைத்த அன்பு பொய்யாயிடுச்சுன்னு. அதுக்கு கமல் சார் சொன்னார், இல்லை அதை என்னுடைய பதிலை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அன்பு வைத்த மனிதர்கள் பொய்யா போயிட்டாங்க, என்னுடைய அன்பு பொய் ஆகலைன்னு. அவர் விஸ்வரூபம் நான் பிரச்சனையில் இருந்துட்டு இருக்கும்போது எப்படி மொத்தம் மக்கள் திறமைகள் அவங்க பக்கத்தில் வந்து நின்னாங்கன்னு அப்படி ஒரு அன்பை அவர் சம்பாதிச்சிருக்காரு. ஏன்னா கமல் சார் மேலே இருக்கிற அன்பும் என்னைக்கும் பொய்யாகாது. வெல்கம் டு நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. 6,40,000 ரூபாய். 11வது கேள்வி உங்களுக்காக இதோ. 18ஆம் நூற்றாண்டில் தஞ்சாவூரை சேர்ந்த மராட்டிய மன்னனான ஷாஜி புளிச்சாருடன் பருப்பு சேர்த்து எதை தயாரித்தார்? The 18th century, what did Shaji, the Maratha king of Tanjavur, come up with by mixing tamarind curry with lentils? And the options are A. பாத்திரம் தேய்க்கும் களிம்பு, B. சாம்பார், C. தலைச்சாயம், D. புளியோதரை. அவர் அந்த சைட்ல இருந்து வந்தவர், கர்நாடகா வரையா வந்தார். இதுல இருந்து கடியாரம் ஓடிட்டு இருக்கா. மணி என்ன போயிட்டார்ல? டைம் இஸ் யோர்ஸ். மணி என்ன போயிட்டார்ல? மணி என்ன கிளம்பிட்டார். அது உங்க ஊர் பக்கத்துல இருந்து வந்தது. பிசிபேள ஹுளி அண்ணா. பிசிபேள ஹுளி அண்ணா. ஆமா, அண்ணா இல்லையா? அது பி. பி சாம்பார். ஷோ இதான் சோ சார் சொன்னது கரெக்டா போச்சு. புளியோதரையா இருக்க முடியாது. ஓகே, அது ராமானுஜர் சம்பந்தப்பட்டது. சரி. புளிச்சாறு சேர்த்து எதை தயாரித்தாருங்கிறதுனால அது பாத்திரம் தேய்க்கும் களிம்பா கூட இருக்கலாம். 10 தேய்ப்பாங்கல்ல, புளிய இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு சாம்பார் தான். பி. Shall I lock? நீங்க சொல்லணும் சார் லாக்னு. ஓ, லாக் 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 சுகர் ஹே. ஜீனியஸ் லாக் பி சாம்பார். ஏன் சார் அது புளியோதரை இல்லைன்னு சொன்னீங்க? அது எனக்கு தெரியும். அதாவது மட்டனை எடுத்துட்டா பிரியாணி புளியோதரை ஆயிடும். தப்பு இல்லைங்க. 3வது 4வது நூற்றாண்டு வரலும் எல்லாம் மட்டன் சாப்பிட்டு இருந்தவங்க தான். அப்புறம் டக்குன்னு மாறிட்டாங்க. ஏன்னா நல்லது எதுவோ அதை தேர்ந்தெடுக்கும் கெட்டிக்காரத்தனம் சைவ வைணவர்களுக்கு உண்டு. சரபோஜி மன்னன்லாம் கண்டுபிடிக்கல, அதுக்கு முன்னாடி இருக்குது. எத்தனை ரூபா? 6,40,000. சத்ரபதி சிவாஜியோட பையன் பேர் உங்களுக்கு தெரியுமே? இல்லையா? அதுல இல்ல, ஒரு மராட்டா கிங் இங்க வந்ததனால, அக்கார்டிங் டு தி லெஜெண்ட், சத்ரபதி சிவாஜியோட மகன் சாம்பாஜியோட சாம்பாஜி ஹானர்ல he named it சாம்பார். is the right one. அடுத்த கேள்விக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி சார், எனக்கு விஜய் டிவி குடும்பத்திலிருந்து நிறைய நடிகர் நடிகைகள் அந்த குடும்பத்துக்கே சொந்தமானவர்கள் இங்கே வந்திருக்காங்க. பின்னாடில இருந்தெல்லாம் அம்படிச்சா தாங்க வந்தாங்க. கோபி, வணக்கம் சார். வணக்கம். இது எங்களுக்கு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. ஸோ என்னுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா மிமிக்ரி தான் எனக்கு லைஃப் கொடுத்துருக்கு. ஸோ என்னுடைய கொஸ்டின் உங்கள்கிட்ட, நீங்களும் ஒரு பெரிய ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஸோ எனக்காக நீங்கள் இங்கே ஏதாவது மிமிக்ரி பண்ணும். இதுக்கு எனக்கு உண்டாது. ஏன்னா தோத்தா பரவாயில்ல, அதனால சொல்றேன். ஏன்னா இது விட்டுறக்கூடாது. அதுக்காக
அதாவது இந்த மிமிக்ரிங்கிறது வந்து மனிதனுக்கே உரித்தான ஒரு விஷயம். நம்ம வேட்டையில் யூஸ் பண்ண சத்தம். ஏன்னா அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா குறவர்கள்லாம் வந்து அணில் மாதிரி அந்த பொம்மைக்கு பின்னாடி ஒரு பட்டன் இருக்கும், இப்படி அமைக்கினா அது கத்தம். அதை வச்சுட்டு அதை ஒரு மாதிரி உறிஞ்சுவாங்க, அணில் ஓடி வரும் சார். குழந்தைக்கே பாஷை கற்றுக்கிறதே மிமிக்ரி தான். மிமிக்ரிலாம் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது சார். அதுக்கு காரணமே வந்து பாலச்சந்தர் சார் தான். நீ விகடகவி ஆக்ட் பண்ணுற, அதனால மிமிக்ரி கற்றுக்கோன்னாரு. அதில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது எனக்கு. அது ப்ரோக்ராமு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. நானாக ஏதோ பண்ணிட்டு லூசுத்தனமாக இருக்கு எனக்கு அது பார்த்தா. அது அவருக்கு பிடிச்சி போச்சு, அது வச்சா எனக்கு திருப்தியே இல்லை அது. பட் எனக்கு விஷுவலி மைக்கில் பிடிச்சது வந்து உங்களுக்கு, நீங்கள் விக்ரம் படம் பார்த்தீங்களா? விக்ரம் படத்தில் இந்த ராக்கெட் புறப்படுது இல்லையா, அது நான் தான். ராக்கெட் இல்லை, உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மைக்கு கிட்ட போய் பண்ணியிருப்பேன். இதை விட எனக்கு பிடிச்சது என்னன்னா, இதில் கேட்குமா தெரியாது, மைக் இருந்தால் தான் முடியும். இது என்ன வாத்தியான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சம் தொடச்சிட்டு யூஸ் பண்ணுங்க, எச்சி ஆயிடும். சரி, நீங்க என்ன மிமிக்ரி ஒன்று பண்ணி காட்டுங்களேன். அதாவது ஒரு அனிமல் டாக்குமெண்ட்ரி. The southern part of Eastern Africa, 25 kilometers drive from the city, the population of the elephant are massacred day by day. When the baby elephant goes in search of her mother, the mother elephant responds to the baby's call. When the baby and the mother goes together. When you meet the professors of animal sciences and biotechnology, John Roberts says, all of us can be devastating species, not to find the mind test ability, it's also love taking your time when the hunters tasking. The rhinos are all running on the field. And all these rhinoceros have been monitored from the helicopters. The Indian celebrations begins the national bird, peacock. All these celebrations you have to watch this Discovery Channel. Explore your world Tuesday, 9 p.m. India. Thank you. நல்ல வேளை இவர் அவ்வளோ கதையும் போது இல்லை, இல்லைன்னா அந்த சான்ஸ் அவருக்கு போயிருக்க. விகடகவி இவர் தான் இருப்பார். அடுத்தது ரம்யா. வணக்கம் சார். வணக்கம் மேம். மிகப்பெரிய சாதனைகள் புரிகிற சாதனையாளர்கள் எல்லாருமே அவங்களோட சொந்த வாழ்க்கையில் அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது சொல்கிற ஒரு பவர் மந்த்ரா இருக்குது. அப்படி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வச்சிட்ருக்கிற பவர் மந்த்ரா என்ன? மந்திரத்தில் நம்பிக்கை இல்லாமல் தானே நான் வந்து எனக்கு. பட் ஒன் திங் ஐ பிலீவ், என்கிட்ட நான் நடுவில் போய் மெடிடேஷன் கற்றுக்கணும்லாம் முயற்சி பண்ணேன். ஏன்னா என்னுடைய நண்பர் இளையராஜா நீங்கள் கற்றுக்கணும், அப்படியே ஒரு இதுவாக இருக்கும்னு ஆசையாக இருக்கும். அவர் மியூசிக் இவ்வளோ நல்லா போடுறாரு, அவர் சொல்கிறதுல நியாயமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ட்ரை பண்ணால் வரவே இல்லை. அப்புறம் நான் ஒருத்தட்ட கேட்டேன், இது ஏன் வரமாட்டேங்குது எனக்கு, அது ஒரு வேளை சாமி கும்பிட்டா தான் வருமா, எனக்கு அது இல்லாமல் வராதான்னு. இல்லை வருமே, பின்ன ஏன் வரமாட்டேங்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க டென்ஷன் வந்தா அப்படின்னு கேட்டார். இப்போ சமீபத்தில் கூட நான் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது விஸ்வரூபம் பேண்டுன்னு ஒரு செய்தி வந்தபோது அடுத்து நான் என்ன பண்ணேன், என்னுடைய மெடிடேஷன் என்னங்கிறது இவங்க கிட்ட கேட்டால் தெரியும். அதான் என்னுடைய மந்த்ரா. சொல்லுங்களேன். அவங்களே சொல்லிட்டாங்க. சொல்லுங்களேன். He goes to sleep. Yeah. என்ன பண்ண போறீங்கன்னாங்க. திரும்பி போனால் வீடு வீடு எல்லாம் காலி. அப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, என்ன பேப்பர் பேனாலாம் எடுத்துகிட்டு ஏதோ திட்டம் போட போகிறேன். நேராக போத்திட்டு படுத்து தூங்கிட்டேன். நான் விளையாட்டுக்கு சொல்ல, அது ஜோக் அடிக்க சொல்ல. தூங்கினா கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் எடுத்த முடிவு தான் அது. நான் வந்து கிளியராக இருக்கேங்கன்னா, நான் இப்போ வந்து உங்களை செய்யாத குத்தத்துக்கு போலீஸ் உங்களை கைது பண்ண போகுதுன்னா எவ்வளோ நேரம் இருக்குன்னு கேட்டேன்னா 2 மணி நேரத்தில் வருவாங்க. ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிக்கிறேன், பதில் சொல்கிறதுக்கு டைம் இருக்கும். மாய மந்திரம் மேலே பார்த்து என்னை எப்படியாவது காப்பாத்துறேன்னு சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு கிடையாது.
ஸோ எனக்கு பிரேக்கிங் பாயிண்ட்டுங்கிறது வந்து தூக்கம்தான். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்தது பாலாஜி. இல்லை, இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன, ரொம்ப நேரமாக சாருடைய முதுகு மட்டும் தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் மூஞ்சை பார்க்கணும்னு இவங்க மேலாம் பயங்கரமாக இவங்களை கொலை பண்ணிடலாமான்னு கூட இருந்துச்சு. நீங்கள் மைண்டில் வச்சுருப்பீங்க, அதாவது மனசுக்குள்ளே இந்த கேரக்டர் பண்ணணும், நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு உங்கள் மைண்டில் வச்ச கேரக்டர் ஏதாவது இருக்கா சார்? மருதநாயகம். அது என்ன காரணம்னா, மருதநாயகம்ங்கிறது வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஆள். எனக்கு தமிழனாகவும் தெக்குத்தியானாகவும் இருக்கும் ஒரு திமிர் மருதநாயகத்து மூலமாக எனக்கு கிடைக்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு 1857 எல்லாரும் சொல்கிறாங்க. மங்கள் பாண்டேங்கிறவர் வந்து ரொம்ப உன்னதமானவர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஒருத்தரை சொல்கிறதுக்காக, அண்ணனை சொல்கிறதுக்காக தம்பியை திட்டணுன்றது இல்லை. ஆனால் தம்பி தான் அவர். மங்கள் பாண்டேயுடைய இது வந்து ஒரு 4 பக்கத்துக்குள்ளே அடக்கிடலாம். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டார்டட் இன் சவுத் இந்தியா. மருதநாயகம்ங்கிறவர் வந்து இந்து மதத்திலிருந்து மதம் மாறி போன கோபமா, இல்லை அன்று ஆட்சியாளர்களான ஆங்கிலேய கிறித்துவர்களை எதிர்த்த கோபமா, இந்துவும் புறக்கணிச்சிட்டாங்க, கிறித்துவனும் புறக்கணிச்சிட்டாங்க. மனைவி மாஷாங்கிறவங்க வந்து கிறித்துவம். கடைசியில் இவர் இறந்த பிறகு அவங்க போய் மொனாஸ்ட்ரியில் சேர்ந்துடுறாங்க. அந்த மொனாஸ்ட்ரியை நடத்தினவர் வீரமா முனிவர், கான்ஸ்டன்டைனஸ் பெஸ்கி. இப்படி தொடர்புள்ள ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அண்ட் இட் ஹேப்பன் 100 years பிஃபோர் வாட் இஸ் ரெக்கார்டட் இன் ஹிஸ்டரி. அது எனக்கு சொல்லி ஆகணுங்கிறது. ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸுங்கிறது ஆரம்பித்தவன் இவ்வளோ பெரிய போர் நடந்ததே கிடையாது. 1857 விட 4 நாளில் முடிஞ்சு போயிடுது. அது பெரிய கான்ஸ்பிரசிலாம் இருக்கலாம். ஒரு ஆள் நின்று அடித்தான். சதாம் ஹுசைனுக்கு இன்றைக்கு தோற்கடிக்க அமெரிக்கா என்ன செலவு செய்ததோ அதற்கு நிகரான செலவை 1757 1764 வரலும் பண்ணியிருக்காங்க. 7 வருடம். இது ஏன் இப்படி சொல்றேன்னா, ஒருவேளை படம் எடுக்க முடியாம போயிட்டுன்னா இது பதிவாகணும். இதெல்லாம் நல்ல பொது ஊடகத்துல ஒரு பதிவாகணும். அதுக்கு ஆயிடுச்சு. Fascinating கதை. அது வந்து செய்யணுங்கிறது இருக்கு. 30 நிமிஷம் வச்சிருக்கேன். அங்கே ஃபாரின்லாம் இப்போ வந்து பப்ளிக் ஃபண்டிங்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன், க்ரௌட் ஃபண்டிங்னு. மக்களே ஃபண்ட் பண்ணி பண்ணலாம். ஒருவேளை அப்படி பண்ண வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய. தேங்க்யூ பாலாஜி. தேங்க்யூ வெரி மச் சார். எப்பயோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கையை தட்டு சந்தோஷப்பட்டேன். இப்போ நீங்கள் ஒரு தட்டு தட்டணும்னு விரும்புகிறேன் சார். நல்லாவே தட்டுங்க சார். அவன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Well, beautiful. 6,40,000. எவ்வளோ வேணும் சார்? 1 கோடியே வேணுமா சார்? 2 கோடி கொடுத்தாலும் பத்தாதுங்க எங்க வேலைக்கு. இன்னொரு வாட்டி வர சொன்னா வரேன் நான். நல்ல காரியம். Well, 12th question for 12,50,000. இதோ. இந்த பாடலில் இருந்து ஐக்கிய நாடுகள் பொது சபையில் முதலாக பாடிய இந்திய இசைக்கலைஞர் யார் என கண்டுபிடிக்கவும். From this song sung on the occasion, who was the first Indian musician to have sung at the UN General Assembly? Audio please. And the options are A. M.S. Subbalakshmi அவர்கள், B. D.K. Pattamal அவர்கள், C. K.J. Yesudas, D. M.L. Vasantakumari அவர்கள். கேஜே
யேசுதாஸ் அண்ணன் அவர்கள் நல்ல உச்சஸ்தாயில் பாடக்கூடிய ஆல்மோஸ்ட் 3 ஆக்டேவ் சிங்கர். இருந்தாலும் இந்த பிச்சில் பாட மாட்டார் அவர். அதனால் சி இல்லை. இவங்களை ஏன் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னா, நான் இது வந்து இந்தியர்களுக்கே பெருமையாக இருந்த ஒரு விஷயம். இவங்க டாக்டர் வந்து இந்த அம்மா பேர் தான் வச்சுருக்காங்க. இனிஷியல் தான் வேற, பேர் அதே தான் அவங்களுக்கு. சுப்பலட்சுமி அம்மா, எம்எஸ் அவர்கள். நமக்கு எல்லாருக்கும் பெருமையாக இருந்தது. நான்லாம் எனக்கு எங்கள் அப்பாலாம் வந்து தெரியுமா அவங்க தான் பாடினாங்கன்னு சொன்னதுனால எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த ப்ரைஸ் அப்பாவுக்கு தான் போகணும். Genius Lock MS Subbalakshmi. And it is the right answer. அந்த தெரிஞ்சுதான் அந்த பேரை வச்சுங்களா? நான் என்னோட வாழ்க்கையில் ஸ்பான்டேனியஸாக நானாக போய் நிறைய பேரோட காலை தொட்டதில்லை. ஷி வாஸ் ஒன் பர்சன் ஐ டிட் தட். Superb, beautiful, wonderful. அடுத்த கேள்விக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி சார், விஜய் டிவி குடும்பத்திலேருந்து பிரியதர்ஷினி. ஒரு 7 வயசு இருக்கிற பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடுவான்னு நினைக்கிறான். ஒரு நாள் போகிறேன், சாருஹாசன் சார் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீட் பண்ணுறேன். நான் வந்து சகலகலாவில் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். என் தம்பிக்கிட்ட வந்து ஆடி காட்டேன் அப்படி சொல்கிறாரு. நான் ஆடி காட்டுறேன். அந்த சமயத்தில் எனக்கு ரொம்ப தெரியல, பட் அவர் பாராட்டினது எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த டான்ஸ் சகலகலாவில் டான்ஸ் ஆடும்போது அந்த லைட்டெல்லாம் ஒரு ஸ்டெப் இருக்குது. ஹி டஸ் திஸ் அப்படி. ஸோ ஐ டூ தட் ஸ்டெப் அண்ட் இஸ் ஓ பாரு அந்த ஸ்டெப்பு லைட் இல்லை, ஆனால் ஷீ இஸ் டூயிங். அந்த மாதிரி ஒரு பாராட்டு. அது அவருக்கு ஞாபகம் இருக்காது, பட் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. அப்புறம் அவங்க மன்னி உள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ளே. and she's bringing a bag and she puts some chocolates into it and he gives it to me. So I have that bag with me. If I want to give it to him and get it back and take a photo. Thank you Divyadarshini, thank you so much. Arvind here. ನಾನು KV ಸರೋட ಪ್ರಾಡಕ್ಟ್ தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஆச்சரியமாவே இல்லை. பாதி இண்டஸ்ட்ரி வந்து அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு இத்தனை பேர் இருக்கீங்களே நான் கேட்கவே இல்லை பாருங்க. இல்லைங்க, அந்த வாய்ப்பு எனக்கு தான் கிடைக்கல. அது சரி, அதுதான் அது கிடைச்ச மாதிரி தான். அது கிடைச்ச மாதிரி தான். ஹீராம் படத்தில் நான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து மீட் பண்ண வந்தேன். அந்த பாட்டை சார் அந்த காஸ்டியூம்லாம் போட்டு ஒரு சின்ன இதில் சொன்னீங்க, சேட்டுன்னா எப்பவுமே ஒரு கோல்டு செயின் வரையும் போட்டிருப்பாரு, அது ஏன் நீங்கள் போடலன்னு. ஐ சார் சார் காஸ்டியூம் கொடுக்கல சார், கொண்டு வாங்க. போட்டதுக்கப்புறம் நவ் யூ கரெக்ட் சொல்லிடுங்க. உங்கள் கூட நடித்த அந்த ஒரு சான்ஸ் ஐ வில் நெவர் மிஸ் மை லைஃப் சார். தேங்க்யூ ஸோ மச் கமல் சார். தேங்க்யூ. நீப்பா, எனக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியல. நான் வந்து பேசிக்கலாக கிளாசிக்கல் டான்ஸர். என்கிட்ட இருக்க ஒரே குவெஸ்டின், உங்களோட குரு யார்? என்னுடைய அக்கா தான் நான் ஃபஸ்ட்டு டான்ஸராக பார்த்தது. நளினி எங்கள் வீட்டில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த ஒலி. இல்லாமல் போனால் தேவைப்பட்டதா என்னன்னு தெரியல. மறுபடியும் ஸோ எனக்கு முதல்ல டான்ஸ் கற்றுக் கொடுத்தவர் வந்து சாலக்குடியில் இருக்கிறவர் ஒருத்தர், மலையாளி அவர். அதுக்கப்புறம் மறுபடியும் விரும்பி கேட்டு 10 வயசாக இருக்கும்போது NS நடராஜன் இப்போ இல்லை, காலமாயிட்டார். அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு பரதநாட்டியம்னு தையா ஆரம்பித்து அதான் ஞாபகம் இருக்குது. அதற்கு பிறகு அவர் மூலமாக எந்த வாத்தியாரும் இது பண்ண மாட்டாங்க. அவர் போய் இன்னொரு குச்சிப்புடிக்காரரை கூட்டிகிட்டு வந்து, நீ குச்சிப்புடியும் கற்றுக்கணும். 4 கிளாஸ் நடக்கும். 4 கிளாஸில் 2 மணி நேரம் நான் ஆடிட்டு இருப்பேன். 8 மணி நேரம் மொத்தம். நடராஜ ராமகிருஷ்ணான்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட குச்சிப்புடி கற்றுக்கிட்டே இருக்கும்போது இவங்க 2 பேரும் இன்னொரு 3வது ஆளை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர் பேர் குல்கர்னின்னு பேர், இப்போவும் இருக்கார், கொல்ஹாப்பூரில் இருக்கார். அவர் தான் கற்றுக் கொடுத்தார். இது வந்து எனக்கு ஒரு 1.5 வருஷம் மறக்க முடியாத 7 மணி நேரம் 8 மணி நேரம். ஐயோ போதுமே, முடிஞ்சு போச்சு, 3 மணி ஆச்சு, பையன் தாங்குவானா அப்படிம்பாரு கதக் மாஸ்டர் வந்து. அதெல்லாம் பண்ண 3லேருந்து 7 மணி வரலும் நடக்கும். அதற்கு பிறகு எனக்கு அந்த கதகளி இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி எனக்கு வந்ததுக்கு காரணம் தங்கப்ப மாஸ்டர். அவர் வந்து கோபிநாத் தங்கமணியுடைய சிஷ்யன். அவர் வீட்டு வேலைக்கார பையனாக வந்தவர்.
பின்னாடி நின்றுட்டு துணி துவைச்சிக்கிட்டு இருக்கும்போது பொம்பளை எல்லாம் பார்த்து அங்கே அவங்கள மாதிரியே ஆடி காட்டினது இப்படி திரும்பி பார்த்துருக்காரு வாத்தியார். என்னடா கிண்டல் அடிச்சுட்ருக்கேன், தெரியுமா இது என்ன நடக்குதுன்னு? துணி துவைக்கிறப்பா இல்லை அப்படின்னு இருக்காரு. உடனே இல்லை வந்து ஆடு, கிண்டல் அடிக்கிறதுக்கு ஆடுன்னு ஃபுல்லாக ஆடிட்டாரான். நெக்ஸ்ட் சபர்ணா. நான் 11th படிக்கும்போது சின்ன வயசுலேருந்து சிங்கர் அதை ஆகணும் சொல்லிட்டே இருக்காங்க எல்லாரும், சின்ன வயசுல எல்லாம். ஓகே 11th ஸ்டாண்டர்டில் ஒரு சாங் காம்படிஷனில் உங்கள் சாங் பாடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் அப்போ பண்ணேன். நானும் சின்ன பையன் இல்லையா? சொல்லுங்களேன். ஆமாம், இப்போ கூட நீங்கள் அப்படி தான் சார் இருக்கீங்க. ஸோ ஒரு 2 லைன் உங்களுக்காக. சண்டியரே கண்ணு போட்டு உங்க மேல ஒண்டியில நிக்கிறனே கண்டு கொள்ளுங்க, அந்தியில சந்தியில அங்க உங்க முகம் வந்து வாட்டுதுன்ன வார்த்தை சொல்லுங்க. ஊரு ஒரு மாதிரி தான் உன்னை என்ன பாக்குதையா கண்ணு காது. I'm so happy. அவ்வளவுதான், நான் இன்னைக்கு ஃபுல்லா பறந்துட்டே இருப்பேன். Thank you. பிரியா. நமஸ்காரம். என்னோட ரியல் நேம் பத்மபிரியா. இண்டஸ்ட்ரியில் பிரியான்னு கூப்பிடுவாங்க. பத்மபிரியா இஸ் வாட்? லவர் ஆஃப் கமல். எஸ், என்னோட பேர்லயே இருக்கு. ஐ ரியலி லவ் யூ சார். இட்ஸ் crazy about you. My son is here, right here, sitting here. அவன்கிட்ட நான் சொல்லுவேன், உங்க அப்பா போ சொல்லு, your அப்பா can go mana, I can be with Kamal, you know, to make him feel jealous. You will make her feel. இல்ல, உங்களோட படத்தை பார்க்குறப்போ சந்தோஷம், அதே சமயத்தில் உங்கள் பாட்டு உங்களோட நடிப்பை பார்க்குறப்ப என் கண்ணில் தண்ணி, உங்கள்கிட்ட பேசுகிறப்ப எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம். எல்லாத்தையும் உங்களால், யூ நோ, யூ ஆர் த ஒன்லி பர்சன். ஐ cannot sit here no more. Really love you. அதாவது one thing I want to share with you, Kamal Priya, Padma Priya, whatever you want to call it. இதுக்கு இந்த வியாபாரிகளுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. அழுகிற மாதிரி நடிக்கிறது ஈஸி, அழாத மாதிரி நடிக்கிறது தான் கஷ்டம். நான் இப்போ அதான் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் இந்த கனெக்ஷன் தான், இந்த மேஜிக் தான் எந்த வியாபாரிக்கும் புரியாத மேஜிக். திஸ் கனெக்ஷன் அவங்களால ஏற்படுத்த முடியாது. அதுக்கு நீங்க வேணும், அதுக்கு நான் வேணும், இவங்க வேணும். Just a connection. அது கனெக்ட், அது என்னன்னு புரியாது எனக்கும். இதே இதுதான், நான் சிவாஜி சார் வீட்டில் நானும் ஆர்சி சக்தி நடந்து போகும்போது வீட்டில் தூங்கிட்டு இருப்பார்ல, சாப்பிட்டுட்டு இருப்பாரா, பாத்ரூம் போயிட்டு இருப்பாரான்னு வெளியில் நின்று பேசிகிட்டு இருப்போம். அவரை நேராக பார்ப்போங்கிறதெல்லாம் நான் பார்த்த பையன், ஆனால் இழந்த சொர்க்கம் மாதிரி எனக்கு தோணும். அது திருப்பி சேர்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. கிட்டி கிடை வரி வெட்டி வேடிக்கைன்னு பேச வராத குழந்தையா நான் அவர் டைலாக் பேசி காட்டியிருக்கேன். அதெல்லாம் திருப்பி கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்த போது திருப்பி வந்தது மாத்திரம் இல்லை, அவர் கூட நடிக்கிறதும், அவர் நீ நல்லா நடிக்கிறேன்னு சொல்றதும், அவரோட வாழ்ந்ததும், என்னுடைய மூத்த பையன் அவர் சொல்றதும், இதெல்லாம் என்ன கனெக்ஷன் அது? இந்த அழுகை நான் பலமுறை நான் அவரை பார்த்து அழுதுருக்கேன். பியூட்டிஃபுல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். And finally we have Didi. One subject that sir can never go wrong is love. I think அதுதான் அவரோட சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் நான் நினைக்கிறேன். அண்ட் சார் ஒவ்வொரு வாட்டி இன்டர்வியூ பண்ணும்போது சார் நம்ம மேலேருந்து கண்ணை எடுக்கவே மாட்டார், நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் சார் வெக்கப்பட்டு கீழே பார்க்குறாருன்னா மேம் பேர் சொன்னால் மட்டும்தான் அது நடக்கும். கௌதமி எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ கூட
so real. நீங்க நிறைய கவிதை எழுதிருக்கீங்க. பட் இன்னைக்கு இந்த செட்ல கௌதமி மேம்காக நீங்க ஒரு கவிதை எழுதுறீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மஞ்சக்காட்டு மைனமாய் அப்படி பளபளன்னு இருக்கிறாங்க அவங்க. என்னால இவ்வளவுதான் யோசிக்க முடியும். நீங்க ஒரு கவிதை சொல்லணும், ஆனா சென்னை தமிழ்ல சொல்லணும். And one more thing I have, you're giving a hug to everybody. I think I need a hug and a kiss. So cute, so wonderful, so pure. மெட்ராஸ் பாஷையில் சொல்கிறது இருக்கட்டும், கொஞ்சம் மாறுதல்கள் பண்ணலாம். நான் பண்ணலாம். இவங்களுக்கு தெரியும், நான் அதை எழுதி இவங்களுக்கு படித்து காட்டினேன், அப்புறம் பாடி காட்டினேன். அதுக்கு உதவி பண்ணவர், எங்கள் காதலுக்கு உதவி பண்ணவர் இளையராஜா. அவருக்கே தெரியாது. சொன்னால் அவருக்கு நான் பண்ணியிருக்க மாட்டேன்னு. அந்த பாட்டு எழுதினது நான், ஒன்றை விட வளர்ந்த அந்த ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்தது அவர். நான் எழுத மாட்டேன்னு சொன்னேன். ராஜா சார் வேண்டாம், நீங்கள் பாருங்கள், வேறு யாராவது எழுத சொல்லுங்கள், வேலை நான் டைரக்ட் வேறு பண்ணிகிட்ருக்கேன். நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் லைன் எழுதுறீங்களா? என்ன? ஒன்றை விட உலகத்தில் வசந்தது ஒன்றும் இல்லை, போய் எழுதுங்கன்னாரு. வாக்கப்பட கிடைச்சாம் வெறுமாண்டி, சாட்சி சொல்ல சந்திரன் வரும். சந்திரஹாசன். சாதிசனம் எல்லாம் வந்தாண்டி, கேட்ட வரம் உடனே தந்தாண்டி. இது எழுதும்போது கவிஞர்களுக்கு குறும்பா சில மருந்து வைப்பாங்க. அதில் வந்ததுதான் அந்த சாட்சி சொல்ல சந்திரம் வருவாண்டின்னு. எனக்கு கெட்டது நடக்கும்போது, நல்லது நடக்கும்போது பின்னாடிக்கு ரோலில் நின்றுட்டு இருப்பாரு. கெட்டது நடக்கும்போது முன் ரோலில் வருவார். அது நான் சாட்சி சொல்ல சந்திரன் வருவாண்டின்னு சொன்னது எவ்வளோ வசதியாக இருந்தது. அதை எழுதிட்டதுனால கோர்ட்டு வரலும் போனார். எனக்கு சாட்சி சொல்ல அவர் தான் போனார். இந்த பாட்டு அதை மெட்ராஸ் பாஷையில் போகலாம். ஒன்ன விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றும் இல்லை, வாக்கப்பட கச்சிட்டான் வெறுமாண்டே. ஒன்றும் இல்லைன்றத ஒன்றையும் இல்லைன்ட்டான்னா சரியாயிடும். Thank you, wonderful. I think you all had a wonderful time. Beautiful. And now let's see how he plays. 25 lakhs. 13th question. உங்களுக்காக இதோ. ஆகஸ்ட் 15, 1947 அதிகாலை 5:30 மணிக்கு அகில இந்தியா வானொலியின் முதல் செய்தி தொகுப்பில் இந்தியா சுதந்திர அடைந்ததை அறிவிப்பு செய்தவர் இவர்களில் யார்? Who among the following announced the news of India's independence in the first bulletin on 15th August 1947 on All India Radio at 5:30 a.m.? And the options are A. Amin Sayani, B. M.V. Gopalaswamy, C. Purnam Viswanathan, D. Saroj Narayanaswamy. சி. செய்திகள் வாசிப்பது பூரணம் விஸ்வநாதன். நான் பெரிய ஃபேன் சார் அவருக்கு. 25 லட்சம் சார். கிண்டல் பண்றீங்களா நிஜமா சொல்றீங்களா? அதான் அப்படின்னா அவர் கொண்டு போயிட்டாருன்னு அர்த்தம். பூர்ணம் விஸ்வநாதன். நம்ப முடியல. என்ன இல்லைங்கிறாங்களா? அமீன் சயானி இல்லை, இல்லை பூர்ணம் சொன்னாங்க. லாக் பண்ணிடுவா சார். நீங்க லாக்னு சொல்லுங்க. இது நீ மாட்டுக்கு நம்ம காசாக இருந்தால் விளையாடலாம். அவருக்கு வயசு என்ன போகும்போது அவர் தான் சார். ஜீனியஸ் லாக் பூர்ணம் விஸ்வநாதன். என்ன கன்விக்ஷன்ல சொன்னீங்க, அதே மாதிரி வேற சொல்லி காமிச்சிங்க. அதான் சார், தனி கொடுத்தனம்னு ஒரு நாடகம் எங்கெங்கே நடந்தாலும் போய் பார்ப்பேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் இருக்கும்போது அந்த தனி கொடுத்தனம் பண்ணி காட்டுறான்னு அவங்களுக்கு அவ்வளோ சிரிப்பு வரும். அவர் கொஞ்சம் இழுத்து பேசுவார். அந்த மாதிரி ஹியூமரே வரல அப்போ. அதாவது பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் சிரிப்பு வரும்.
இழுத்து இழுத்து பேசுவார். நல்ல சீன் அது, எனக்கு மனப்பாடமாக இப்போ ஒரு மிமிக்ரிலாம் பண்ணி காட்டுற மாதிரி. அவங்க வந்து கேட்பாங்க, ஏன்னா டாக்டர்கிட்ட போய் சொன்னேங்களா மூச்சு முட்டுறதுன்னு என்ன? அது ஆமாம், நான் போய் சொன்னேன். என்ன சொன்னார்? அது எப்போ மூச்சு முட்டுறதுன்னு கேட்டேன். ஆனால் நடந்தா மூச்சு முட்டுறதுன்னு சொன்னேங்களா? நான் சொன்னேன் இந்த மாதிரி அவளுக்கு இந்த நடக்கும்போது மூச்சு முட்டுறது டாக்டர் அப்படின்னு. என்ன சொன்னார்? அவர் உடனே அந்த மாதிரி மூச்சு முட்டுறது அப்படின்னா அவங்க மிஸ்ஸஸ் கிட்ட சொல்லி சட்னு உட்காண்ட சொல்லுங்க அப்படின்னா. உட்காண்டாலும் முட்டுறது என்ன? அது சொல்லாமல் அது நான் விட்டுட்டு வருவேன். நானும் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இது உக்காண்டாலும் முட்டுறதுங்கிறாளே டாக்டர், நான் போனால் வெய்வானால நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. அப்போ வந்து அது மாதிரி வரும்போது சட்னு படுத்துட்டு சொல்லுங்க அப்படின்னாரு. இது என்ன அக்கிரமா இருக்கு, படுத்துனாலும் முட்டுறது? அதுவும் நான் சொல்லாமல் வருவேன். நீ வைய மாட்டியா? நான் சொன்னேன். அப்படி இருக்கும்போது சட்னி எழுந்து நடந்துட சொல்லுங்கன்றாரு. அதுக்குள்ளே விடிஞ்சிரும் அப்படின்ட்டாரு. அந்த குரல் வந்து பூரணமசனாதங்கிறது செய்தியோட சேர்த்து எங்களுக்கு மனப்பாடமான ஒரு விஷயம். யூஸ்வலி இது 1 கோடி ரூபாய்க்கான கேள்வி. உங்களை வந்து பிடிச்சி இழுக்கலான்னு இழுத்துட்டு வந்தாலும் she is the right answer. அவர் எழுதின கதைகள்லாம் படித்தா ரொம்ப இதுவாக இருக்கும். இட்ஸ் a very good story writer also. Beautiful, wonderful, what talents. கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் காஸ் அந்த பெட்ரோல் தான் பிள்ளையா அப்படின்றது அந்த பசங்களோட உட்காந்து பேசியிருக்கீங்களா? ஒரே இடம் இருக்கீங்களா? இந்த எய்ட்ஸ் இதுக்கு இனிஷியேட்டிவ்க்கு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது ஒரு செக்ஸ் ஒர்க்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முந்தி மாதிரி அதுக்கு டிராகேட்ரி எல்லாம் சொல்ல. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எந்த அரசாங்கமும் அதை வந்து ஒரேடியாக ஒழிச்சிட்டதா கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு வியாதி குணமாகி அவங்க வந்தபோது அவங்க கூட தோளில் கை போட்டுன்னு நான் நின்னேன். அது நல்லா இருக்காது சார், ஒரு நடிகன் அந்த மாதிரிலாம் போய் பண்ணாதீங்கன்னு. என்ன நினைப்பாங்கன்னு கேட்டேன். நான் அது மாதிரி போனதே கிடையாதுன்னு நான். உங்களுக்கு எது சார், நீங்கள்லாம் ஆரம்பத்திலேயே காதல் இளவரசன் அப்புறம் எப்படின்னாங்க. அது அல்ல. அது வந்து அவங்க ஒரு எவ்வளோ பெரிய ஒரு இதிலேருந்து வந்து தான் என்ன தொழில் செய்தோங்கிறத தைரியமாக அவங்க வந்து வெளியில் சொல்கிறாங்க. வந்துட்டு போனவனுக்கு அந்த தைரியம் கிடையாது. என் சகோதரிக்கு அந்த தைரியம் இருந்தது. தன்னுடைய தன்னம்பிக்கையை அவங்க மற்ற வியாதிகஸ்தர்களுக்கு சொல்லி காட்டினாங்க. இது குணமாக கூடுங்கிற ஒரு பெருநம்பிக்கையை அவங்க வந்து ஏற்படுத்தினாங்க. அதுக்காக அந்த தோளில் நான் கைப்பட்டேன். நான் இதில் பார்த்துட்டே இருக்கும்போது நான் ஒவ்வொரு முறையும் எனக்கு வந்து கொஞ்சம் வீராவேசமாக பேசுவேனே தவிர மனசு வந்து கவிதையை கேட்டாலும் கண் கலங்கும், நல்ல சங்கீதம் கேட்டாலும் கண் கலங்கும், சோகத்தை கேட்டால் கண் கலங்காமல் இருக்குமா? ரேடியோ ப்ரோக்ராம் ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக ஹலோ எஃப்எம்ங்கிற இதில் அவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இதில் இந்த பெட்ரோல் தான் பிள்ளை அதில் 2 பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தாங்க. 10 வயசு 11 வயசு பொண்ணு. இன்னும் 2-3 வருஷத்தில் அந்த பெரிய மனுஷி ஆகுதல்ங்கிற அதெல்லாம் வேற நடக்க போகுது. பதட்டமாக இருந்துச்சு எனக்கு அவங்க பார்க்கும்போது. அப்போ தான் அந்த தலைப்பே வந்தது. இது ஸ்ருதியாவும் அக்ஷராவும் கூட இருக்கலாமே, பேரில் என்ன இருக்கு? அப்போ தான் இது நம்ம பெத்தாதான் அந்த கவலைப்படணுமாங்கிற வந்தபோது இந்த சினிமா பேர் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், நீங்கள் என்னம்மா பண்ணீங்க, எங்கே படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க, ஏன் எங்கே படிக்கலன்னு. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க. நாங்கள் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி நோய் இருக்குது கண்டுபிடிச்சிட்டாங்கங்க அப்படின்னா. அப்போ என்ன பண்ணாங்க, முதல்ல கிளாஸை ஒதுக்கி வச்சுருந்தாங்க, அப்புறம் ஊரை விட்டே வர வேண்டியதாகிடுச்சுங்கன்னாங்க. அதனால அந்த பொண்ணுடைய பேரை நாங்கள் அந்த ரேடியோவில் சொல்லலை. உனக்கு வேறு பேர் வைக்க போகிறோன்னா அதெல்லாம் எனக்கு அதுவே கஷ்டமாக இருந்துச்சு. உன் பேர் சொல்லி கூப்பிட முடியாது, வேறு பேர் சொல்லி கூப்பிட போகிறோம். ஏன்னா நீ முகத்தை மறைச்சிட்டு ஒளிஞ்சு நடக்கணும் இந்த இதுலன்னு சொல்லி கொடுக்குறோம் குழந்தைக்கு. சொல்லுங்கள் அங்கிள் பரவாயில்லன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இது நீ நம்புறியா அது ஒட்டோன்னு? ஒட்டாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்கன்னு. இல்லை, நீ நம்புறியான்னு. ஆமாம். நீ எங்கே உட்காந்துருக்க? உங்கள் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். எங்கே உட்காந்துருக்க? உங்கள் கிட்ட நீ எவ்வளோ கிட்ட உட்காந்துருக்க?
என் கை எங்கே இருக்குன்னு, என் கை மேலே இருக்குன்னு அழுதுட்டாங்க. எனக்கு அடுத்த வார்த்தை பேச முடியல. ரேடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறோங்கிறது தெரியுது. பக்கத்தில் இருந்த குழந்தை, நான் அழமாட்டேன், எனக்கு தைரியம் அங்கிள், நீங்கள் எங்கிட்ட கேளுங்க, என்ன சமாதானப்படுத்துது அது. அப்போ நான் அதுக்கிட்ட திரும்பி கேள்வி கேட்டுட்டு, இப்போ நான் ரெடி அங்கிள் அப்படின்னு மூக்கை செஞ்சுக்கிட்டு இந்த குழந்தை ரெடி ஆச்சு. இதையும் விட 5-6 வயசு குறைந்த குழந்தைகள்லாம் இருக்காங்க, இந்த அளவு கூட தெரியாம. இந்த காசுக்கு தான் அது போகுது. ஒரு பகுதி அதற்காகவும், இன்னொரு பகுதி நீங்க சொல்லுங்க. கேன் கேர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி அவர் வெரி குட் ஃப்ரெண்ட், அவங்க ஷீ இஸ் ஆல்சோ கேன்சர் சர்வைவர். தாண்டி வந்த உடனே ஷீ ஹாஸ் ஃபார்ம்ட் அ ஃபவுண்டேஷன் அண்ட் லான்ச்ட் அ சர்வீஸ் wherein சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெர்மினலி இல் பேஷண்ட்ஸை வந்து சாதாரணமாக ஹாஸ்பிட்டலில் வச்சுக்க மாட்டாங்க. டாக்டர்ஸ் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. அது போன கேஸுன்னுவாங்க, மெட்ராஸ் பாஷையில் போட்ட கேஸுவாங்க. அது அந்த மாதிரி அது தட்ஸ் இட், இட்ஸ் ஃபினிஷ்ட். அது பேஷண்ட்டுக்கும் தெரியும். பாதிக்கப்பட்டவங்க மட்டுமே அதில் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி தவிச்சாங்கிறது நான் பார்த்தேன். அவங்க எனக்கு தெரியாமல் இவங்க எல்லாரும் எவ்வளோ அழுதுருக்காங்க எனக்கு தெரியும். அந்த எந்த நிலையிலையும் இவங்களுக்கு கேன்சர் இருந்தபோது நான் கண்ணீரோட அவங்களை பார்த்ததே கிடையாது. நான் இவங்களுக்கு என் கண்ணீரை காட்டினது கிடையாது, அது வேற விஷயம். ஒருவேளை அந்த மாதிரி ஒளிஞ்சு அழுதாங்களா எனக்கு தெரியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஹூ இஸ் ப்ரிப்பேர்ட்? ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு ஒரு எக்விப்ட் ஆம்புலன்ஸ் வித் அ நர்ஸ், வித் டாக்டர்ஸ், வித் அட்டெண்டன்ஸ் போய் அக்கார்டிங் டு த நெசசிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ் அவங்களுடைய கேர் கிவர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஆறுதல் சொல்கிறது, இல்லை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்கறது, all of these things these people are doing. It's a wonderful service. இந்த விதை போடுறதுனால அறுவடை இருக்கான்னா இல்லை. ஐயோ, அது அந்த இடத்துல இருந்து பார்த்தாதான், இப்படி பார்த்தாதான் தெரியும். மேல இருந்து எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க எப்படி இருக்கு இன்னைக்குன்னு கேட்கறது, அது முடிஞ்சு போச்சுன்னும் போது பியூட்டிஃபுல் திங். அந்த இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, எங்கேயோ வந்து கமல்ஹாசன் சார் வந்தார், கௌதமி மேடம் வந்தாங்க, விளையாடினாங்க, ஒரு தொகையை ஜெயிச்சுட்டு போய் கொடுத்தாங்க. அதை நம்ம பார்த்தோம், ரசித்தோன்னு மட்டும் இல்லாமல் இந்த அரங்கம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஒரு அரங்கம் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அண்ட் இந்த ஒரு நிகழ்ச்சி அப்படி ஒரு மாற்றத்தை நம்மளுக்குள்ளே கொண்டு வந்தால் ப்ராப்ளி இன்னும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். அண்ட் அவருடைய இந்த விசிட் அர்த்தமுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு இருக்கு. இந்த 50 லட்சத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, அது விஸ்வரூபத்துக்கு சம்பந்தப்பட்ட கேள்வி கிடையாது. கிளம்புறேன் நீங்கள் அந்த மனநிலையில் எப்படி இருந்தது? லோன்லினஸ் அண்ட் கிளம்பிருப்பீங்களா? கிளம்பியிருப்பேன். காரணம் என்னன்னு சொல்கிறேன். நான் கம்பனுடைய அரங்கேற்றம் வந்து ராமாயணம் இங்கே அவருடைய சோழ மண்டலத்தில் நடக்கலை, சேரமன்னன் இடத்துல நடக்குது. திருப்பி அங்கே தான் வந்தது. அது எனக்கு, நான் என்னுடைய ரசிகர்கள்னா, நான் ரசிகர் நற்பணி இயக்கத்தை சேர்ந்தவங்க இல்லை, என்னுடைய நண்பர்கள் கூட நின்றவங்கெல்லாம் போய் கத்தாதீங்கப்பா, இந்த மாதிரி அரசியலாக்காதீங்க இதுக்குன்னு சொன்னபோது, என்ன சொல்லணுங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, நாங்கள் நற்பணி இயக்கத்துக்காரங்கல்ல, வி ஆர் நாட் கண்ட்ரோல்டு பை கமல்ஹாசன், வி ஆர் ஜஸ்ட் ஹிஸ் ஃபேன்ஸ். எனக்கு தோணுது, நான் சொல்கிறேன். சில பேர் நீங்கள் கரெக்டு சார் அப்படின்னாங்க, வாழ்த்தாவே சில பேர் நண்பர்கள் சொல்லியிருக்கேன், நீங்கள் இருக்க வேண்டியவனே இல்லையான்னு. இது என்னடா சொல்கிறாங்க, வேண்டாம் போயிருங்கிறாங்களா இல்லை வாழ்த்துறாங்களான்னு தெரியாது எனக்கு. பட் இது வந்து நடந்திருக்கிற, காந்தியிலேருந்து அங்கே போயிட்டு தான் இங்கே வந்தாங்க. இங்கே முடியாதுங்கும் போது அங்கே போயிட்டு திரும்பி வருவாங்க. ஸோ போயிருப்பேன். நான் வெறும் கலைஞர் தானே, கத்தி கபடாவா என் வேலை, புத்தி தானே என் வேலை. விட்டுருக்க மாட்டோங்கிறது ஒன்று. அது வந்து ஆல் இண்டியா ரேடியோ பரமக்குடியில் தான் இருக்கணுமா? கேட்குமே. வண்டர்ஃபுல் சார், சூப்பர். 50 லட்சத்துக்கான கேள்வி, the 14th question உங்களுக்காக இதோ.
காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்று மகாகவி பாரதியார் கேட்ட காணி நிலத்தில் உள்ள காணி என்பதின் அளவு இவற்றில் ஏது? Which one of these is the measure of Kani as asked by Mahakavi Bharatiyar in the poem Kani Nilam Vendum Parasakti? The options are 132 cent, 150 cent, 100 cent, 175 cent. $50 லட்சம் கேள்வி. எனக்கு ஒன்று தோணுது, பட் ரிஸ்க் எடுக்க விரும்பல. So do you want the lifeline? Yes. Audience, the கேள்வி அது ஒன்று சொல்லிடுறேன், எது இல்லைன்னு 132 சென்ட்ஸ், 150 சென்ட்ஸ், 100 சென்ட்ஸ், 175 சென்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப மிகவும் கடினமான very difficult question and audience கூட can give a wrong answer. பட் எது இல்லைங்கிறத சொல்லிடுறேன், அதை சொல்லாதீங்க, என்ன குழப்பிடாதீங்க. 100 சென்ட் இல்லை, ஏன்னா அது வந்து இன்றைய அளவு அது. Okay, your time starts now. A 132 சென்ட் 45%, B 150 சென்ட்ங்கிறதுக்கு வந்து 41%, C 100 சென்ட் உங்களுக்கு இருந்த டவுட்டு அதுக்கு 3% வந்திருக்கு, D 175 சென்ட். நிறைய டைம் இருக்கு, யோசிக்கலாம். தவறான பதில் 3,20,000 ரூபாய் போயிடும். என்ன அது இதுவரையிலும் பண்ணதுக்கு? தட் இஸ் a game. இல்லை, இதுவரையிலும் நான் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு அதாவது பிழைக்கானதை கழித்து கொண்டு பாக்கியை கொடுங்கள் மகாராஜா. ஜனநாயகம் அடி போனா ஆப்ஷன் இஸ் yours. என்னை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் a very very difficult question. அதுதான் தெரியுது, அதனால தான் போயிருக்கேன் நான். இல்லை ஜனநாயக முறைப்படி போகிறது தான் கரெக்டுன்னு தோணுது. ஏன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் நிலங்கெல்லாம் வாங்கி விற்றுருக்கீங்களா நிறையா? ஒரு 100 சென்ட் இல்லைன்னு ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்களே ஏன்? அது இட்ஸ் அ மாடர்ன் திங். அதாவது இப்போ காத தூரம்னு சொல்கிறது வந்து 1 மைலாக இருக்காது. ஏன்னா கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்டில் யோசித்தவங்க. தோப்பா கூட ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, விடுபூக்கள்ங்கிற ஒரு. அவங்களுக்கு 9 பெரிய நம்பர்னா இங்கே தமிழனுக்கு 8 தான் பெரிய நம்பர்பார் அவர். அதான் 8ம் 8ஆதுங்கிறதுல அந்த 8 கணக்கு. எனிதிங் பியாண்ட் 8 இஸ் 8ஆது. அது மாதிரி எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது அப்படியே இங்கே சேராது. அதனால் 100 சென்ட்ஸுங்கிறது இல்லைங்கிறது மாத்திரம் தெரியுது. பாரதி இப்படி ஒரு கவிதை எழுதினார் அவர், காணி நிலம் வேண்டும் பராசக்தி. அவர் அப்படி வச்சுருந்தோம். ₹1 புஸ்தகம் விற்கிறேன், யாராவது வாங்கிக்கிறீங்களா? நீங்கள் வாங்கிக்கிங்க, நல்ல புஸ்தகம்னு விற்கும்போது யாரும் வாங்கலை. அதனால் காணி நிலம் இருந்துட்டா நிம்மதியாக வாழ்க்கை இருந்துட்டு கவிதை எழுதலாம். தென்னை மரம் வேணும், சுற்றி கிணறு வேணும்னு அப்படி எல்லா கலைஞனையும் அப்படி ஆக்கிடுவாங்க. சேஃப்டி பார்த்துக்கப்பா, என்னத்துக்குன்னு. இப்போ கூட எனக்கு வந்து த்ரெட்டு வந்ததே அந்த காணி நிலம் போயிடுன்னு தானே. அந்த பதட்டம் எல்லா கலைஞர்களுக்கும் உண்டு. அதனால் அவர் பராசக்தியை கேட்டிருக்காரு, ஏலியன் சக்தி, பராசக்தி. ஒரு இது சரி இப்படி பேசி அட்ஜஸ்ட் பண்ணிடலாமா பார்க்குறேன் நான். கடைசியாக நல்லா பேசுனீங்க, இருந்தாங்க ₹1 கோடி கொடுத்துருவீங்களான்னு. இஃப் யூர் ரைட், நீங்கள் சரியாக இருந்தால் 50 லட்சம், தவறாக இருந்தால் 3,20,000. இது வந்து இருக்கிறதையும் நம்ம விற்கிற ஆள் நான். காணி நல்லா இருந்தால் வித்துட்டு சினிமா எடுத்துருவேன் நான். ஸோ ஊரோடு ஒத்து போகணுன்னு சொல்லுவாங்க. அது நான் பல முறை போனதில்லை. இந்த வாட்டி ஊருக்கு நல்லது நடக்குதுங்கிறதுனால ஊரோடு ஒத்து போகலான்னு நினைக்கிறேன். இது வந்து கள்ள ஓட்டு போடக்கூடிய இடம் இல்லை, நல்ல ஓட்டு போட்டிருப்பீங்கிற நம்பிக்கையில் 132 சென்ட்னு முடிவு பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஆடியன்ஸ் சீரியஸாக பதில் சொன்னாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்க முடியாது. மெஜாரிட்டியை நம்பி தான் நாம் இந்தியாவை வாழிய செந்தமர் வாழ்க நத்தமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. ஷூராக இருந்தால் ஏன் இவ்வளோ நாள் ஆயிருக்கு எனக்கு?
லாக் பண்ணிடலாமா? நீங்க அந்த வார்த்தையை சொல்லணும். சரி, தப்பு என்னதான் இருக்கணுங்கிறீங்க நீங்க. முடிவு உங்களதா இருக்கும். பூட்டிடுங்க. ஜீனியஸ் லாக் A 132 cents. நான் லாக் பண்ணுங்க நான் சொல்ல, பூட்டிடுங்க தான் சொன்னேன். பூட்டிடுங்க. ஏன்னா அப்படி ஏதாவது தப்பா இருந்தா மாத்திக்கலாம், இன்னொரு வாட்டி வேலை எல்லாமே. ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின். நீங்க வேற இவங்களுக்கு ஒரு ஆப்ஷனை தூக்கிட்டுங்க 100 சென்ட் இல்லைன்னு. சார், என்னுடைய அரங்கத்தில் நான் மக்கள் தீர்ப்பு உடனே வந்து மகேசன் தீர்ப்பு நின்று கொள்ளும். நீங்க மகேசன் மாதிரி யாரும் இப்படி ஒரு ஆப்ஷன் நீக்கி இந்த 3ல டவுட்னு ஆடியன்ஸுக்கு ஆப்ஷன் கொடுத்தது, அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்கீங்க. A is the right answer. $50 lakhs. முதல் முறையாக on this show. அப்படியா? Somebody to take 50 lakhs. நல்லதுக்கு தான் இந்த பெருமை. பாரதியார் உங்களுடைய ஃபேவரட் போயிட். அண்ட் உங்க வாயால ஒரு பாரதியாரோட ஒரு கவிதை கேட்கணும்னு ஆசையா இருக்கு. செல்லம்மாள் சொன்னதா சொல்லுவாங்க. பாரதியார் வந்து இது திருவனந்தபுரம் மிருகக்காட்சி சாலையில் போனதும் சிங்கத்துக்கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாராம். வனராஜா, நான் கவிராஜன் வந்திருக்கிறேன்னு அது கன்னத்தை பிடிச்சி கிள்ளியிருக்காரு. அதாவது பிடரியை பிடிச்சி ஷேக்கிங் த லயன் மேன் லயன்ஸ் மேன் காந்தி சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு பண்ணாரான்னு தெரியல. பிரிட்டிஷ்காரன் நினச்சிக்கிட்டு சொல்லிவிட்டாரான்னு. அதுவும் ஒன்றும் பண்ணலையா. பக்கத்தில் செல்லம்மா இருந்திருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு பிற்பாடு கேட்குறாங்க அவங்கக்கிட்ட. இது பேட்டியாக படித்தது நான். அப்போ நான் எனக்கு என்ன பண்ண முடியும், அவரை தடுக்க முடியுமா? அவரால் நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டேன், அப்பா அந்த மிருகத்துக்காவது புத்தியை கொடுன்னு. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை காட்டிலே மரத்தடி பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தரிகிட 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 தத்துவம் என்ன. அது யார் அந்த ஆளுக்கு சந்தம் கொடுத்தது, யார் முடிவு பண்ணது? அதில் ஒரு பிரமாதமான ஒரு தன்னம்பிக்கை பாட்டுது. நெருப்புன்னா நெருப்பு தான்யா, அதில் சின்ன பொறி, பெருசு, வயசானது, சிறுசு, குழந்தைன்னு கிடையாது. இந்த பொரியை தூக்கி காட்டில் போட்டால் காடு வெந்துடும் அப்படின்னு தத்தரிக்கிட தத்தரிக்கிட நெருப்பு பிடிச்சதுக்கு டான்ஸ் ஆடின ஆள் இவராக தான் இருப்பார். கலிஃபோர்னியாவில் சொன்னால் இப்படி ஒரு ஆள் இருந்தானா, நாங்களாம் நெருப்பு பிடிச்சா அது 10 நாள் நியூஸில் சொல்லிகிட்டு இருப்போம்பாங்க. இங்கே 5000 பேர் செத்தா பண்ணுற கலாட்டாவை 5 பேர் செத்தா பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். அது நமக்கு ஆரம்ப ஹிஸ்ட்ரியிலேருந்தே இந்த கல்கட்டா பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 200 பேர் நம்ம வெள்ளைக்காரர்களை போட்டு கொன்று விட்ட கதை நான்லாம் பாடமாக படிச்சிருக்கேன். பிளாக் ஹோல் ட்ராஜடி அது பேர். ஆனால் இங்கே உணவோடு வந்த ஒரு ஃபேமின் நடக்கும்போது வந்த கப்பல்களை வேணாம் இது முக்கியம் கிடையாது திருப்புன்னு சொல்லி 40,000 பேர் செத்து போன கணக்கு யாருமே எனக்கு ஹிஸ்ட்ரியில் சொல்லிக் கொடுக்கல. இது சுதந்திரம் கிடைத்த பிறகு வந்த பிள்ளை நான். அதனால் ஹிஸ்ட்ரியை மாத்திரம் யார் எழுதுறாங்கன்னு பார்த்து படிக்க வேண்டிய அவசியம் மாணவர்களுக்கே இருக்கு. சூப்பர். 1 கோடி கவிதைக்கா? பாரதிக்கு தான் கிடைக்கல, எனக்காவது கிடைக்கட்டும். 1 கோடி. 15வது கேள்வி, 1 கோடிக்கான கேள்வி. நோ மோர் லைஃப் லைன்ஸ், நோ ஆடியோ. ஹூட்டர் இஸ் ஆன் அப்படின்னா கொடுத்துடலாம் தம்மா. டைம்ஸ் அப். இதில் என்ன பேசி தீர்த்துட்டோமா நம்ம? ஐயோ, அப்படின்னா நான் ஒரு 4 கதை சொல்லாமல் இருந்திருப்பேனே. பட் நீங்கள் இங்கேருந்து கொண்டு செல்வது 50 லட்சம் தான். பட் நீங்கள் பல கதைகள் சொன்னதுனால நாங்கள் கொண்டு செல்வது எவ்வளோ லட்சம்ப்பா? அதுக்கு வந்து பல கோடி. அண்ட் இந்த பல மணி நேரங்கள் எனக்கு பத்தாது இவரை கொண்டாட. அப்பேற்பட்ட ஒரு மாயாவி.
was wonderful playing with you, and it's my pleasure. Thank you so much for the couple for coming. And here we go with 50 lakhs. Sure. நான் இங்கே வரும்போது கிடைக்குமா கிடைக்காது தெரியாது, 1 கோடியோட திரும்பி போகணும்னு நினச்சேன். 50ல் ஹூட்டர் அடிச்சிட்டாங்க. நான் 1 கோடியோட தான் போகிறதா இருக்கேன். பாக்கி நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லுங்கள், பாக்கி 50 லட்சம் எங்களுக்கு வந்தாகணும். தமிழக மக்கள்கிட்ட சொல்லுங்கள். ஒரு கேட்குற கேள்வி உண்மைதான். அண்ட் உண்மையாகவே அவரை ரசித்தவங்க, அவரை புரிஞ்சுக்கிட்டவங்க, அவருடைய எண்ணத்தையும் லட்சத்தையும் உங்களுக்கு உணர்ந்தோன்னு நினச்சா இந்த 50 லட்சம் அவரை போய் சேர வேண்டியது, அந்த 2 நிறுவனங்களுக்கு போய் சேர வேண்டியது உங்கள் பொறுப்பு, என் பொறுப்பு. அண்ட் we will go towards it, sir. Thank you. Thank you. For the first winner of 50 lakhs. To have been a wonderful lady. Thank you so much. It's been such a pleasure. சார், தோப்பா, நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர், அதை பற்றி ஒரு 2 வார்த்தைகள் நீங்கள் பேசுங்க. தோப்பா அவர்கள் மக்களின் தெய்வங்கள் என்ற ஒரு புத்தகம் படித்ததுலேருந்து மனசு சுழல ஆரம்பித்தது. விருமாண்டிங்கிற ஒரு படம் எடுக்கணும்னு எனக்கு தோணினது அவருடைய அந்த எழுத்தின் வன்மை. இப்போ அறியப்படாத தமிழகம் அப்படிங்கிற அவருடைய புத்தகத்தை நான் உங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நான் அதை உங்களுக்கு இது வந்து படிக்கும்போது வரி தெரியாமல் கண் கலங்கின புத்தகம். ஜெயமோகன் அவர்கள் உண்மை மனிதர்களின் கதை அறம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை வந்து நீங்கள்லாம் படிக்கணுங்கிறதுனால, அதனால் இது யாரும் வாங்கலை அதனால் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்களும் படிக்கணுங்கிறதுனால தான். இவங்கெல்லாம் வந்து சினிமாவுக்கு வந்ததில் எனக்கு சந்தோஷம். ஃபேண்டாஸ்டிக். Thank you, sir. It was wonderful playing with you. Thank you. I need a hug. இந்த ஃபங்க்ஷனுக்கே வரலைனாலும் யூ டிசர்வ் திஸ் ஹக். உங்களுக்கு தெரியும் ஏன். Thank you so much. Give him a big hand, ladies and gentlemen.